அம்மா இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்பேன். பழமொழிக்கு அர்த்தம் சொல்லணும். கெடுவான் கேடு நினைப்பான், அதுக்கு என்னமா அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டோமா, அது பதில் சொல்றேன் நாங்க. கெடுவான் கேடு நினைப்பான். ஒருத்தவங்களை பார்த்து நம்ம எதையுமே பொறாமப்படக்கூடாது, அவதூறா பேசக்கூடாது, அவங்க எந்த வழியில கெடுக்கலாம்ன்றது அதே இது பண்ணி அந்த மாதிரி நினைச்சா யாரை பார்த்து நினைக்கிறாங்களோ அவங்க வளர்ச்சி நல்லாவே இருக்கும், வளர்ந்துட்டு போவாங்க. ஒருத்தரை பார்த்து நினைச்சாக்கா அவங்க நல்லா வளர்ந்துடுவாங்க. இத நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பாப்பாங்க, மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அவங்க வளர்ச்சி பாதிக்கும். இதனால யாருக்கு கெடுதல்? குடும்பத்துல அக்கறை செலுத்த மாட்டாங்க, அதுலயே முழு கவனமும் போயிடும். அப்ப அவங்களுடைய வளர்ச்சி தான் கேடும். யாரு நினைக்கிறாங்களோ அவங்க நல்லா முன்னேறி வந்துருவாங்க. இதுதான் சொல்றது, திணை விதிச்சவன் திணைய இருப்பான், வினைய விதிச்சவன் வேணா. ஆமா ஆமா, அதுக்கும் அந்த பழமொழி தகும். அந்த மாதிரி தான். இதுதான் வந்து கெடுவான் கேடு நினைப்பான். நம்ம மற்றவங்களையும் அந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்ம குடும்பம் உண்டு, நம்ம நினைக்கணும். நல்லதை நினைச்சா அப்பதான் தெய்வத்துக்கும் பிடிக்கும். நம்ம நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும். அதுதான் நம்ம செய்யறதுதான் நமக்கு திரும்பி வரும், நல்லதே நடக்கும். இதுதான் கெடுவான் கேடு நினைப்பான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? சொல்லலாமா? கெடுவான் கேடு நினைப்பான். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.